அது பூரா வாயுல போனா உனக்கு பேதி புடின்னு அடிக்கும். நீ என் வாயுல போட்டுக்காத. உனக்கு நான் ரெண்டு பேரும் கடிச்சு வரைக்கும் உறுதுணையா இருக்கிறேங்க. காற்று உள்ள செல்ல வேண்டாம், மனிதனை விடுக்க மாட்டான். வரமுடி என்று உரைப்பார்கள். ஒரு தூள் என்ன தெரியுமா? கோயில்களை முடித்து அந்த பணியாற்றம் பறவைகளை வழங்குவதே உனது குலத்தொழில். அப்பருக்கு ஒரு முன்னைக்காரே கோபத்தை சிந்தை தூர்வாசமோடு ஓடி வந்தான். அடே வரமுடி அடே வரமுடி என்று பல முறையாய்த்தான். ஆனால் நீயோ சிவபக்தியிலே மிகுதியாக இருந்தாய். ஆட்சியில் விழுந்ததே அந்த தூர்வாசமாக இருக்கு. அடே வரமுடி நான் பல முறையாய்த்தேன். நீ எப்படி எருமைவான் பொறுமையாக இருந்தாயோ உனது முகம் எருமைக்கடா முகமாகும். உனது உடல் அசூடாக போகும் என்று கொடுத்த சவத்தை அந்த தூர்வாசன மகனுடன் உனக்கு. அப்படியா? தூர்வாசன் கொடுத்த சவத்தால் முகமோ எருமை முகம், உடலோ நர உடல். இதற்கெல்லாம் காரணம் யாரு? விட்டமாட்டியான தூர்வாசனை எப்படி சென்றால் அந்த தூர்வாசன மகனை நீ பறித்திருக்க முடியவே முடியாது. ஏன் முடியாது? ஏன் தெரியுமா? நீ வருகை பெற வேண்டும். வரமா? உண்மை. யாரிடத்துல எங்கே சென்று எப்படி வரம் பெற வேண்டாம்? எப்படி தெரியுமா? என்ன தெரியுமே? சேலம் சென்று பணியாற்றும் பொருட்களை கண்டு பல வரங்களை பெற வேண்டும். சாக வரம் வேக உடல் போதோ சொல்லக்கூடிய வரங்களை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னை போன்ற தாழ்வத்தை பெற்ற யார் ஒருவரும் வாங்க ஒரு வரத்தை நீ ஒருவர் வாங்க வேண்டும். எப்படிப்பட்ட வரம்? தெரியுமா? எதிர்காலத்திலே உனக்கும் தேவனுக்கும் பகை ஏற்பட்டு தேவனை கத்திருக்கக்கூடிய கொடி ஆயுதங்கள் ஈட்டி கதை வில்வெல் என்று சொல்லக்கூடிய கொடி ஆயுதங்களில் ஏதாவது ஒன்று மாவிலே இருந்து ஒருத்தர் உதிரம் இந்த பூமியிலே விழுந்தால் அந்த ஒருத்தர் உதிரத்தில் இருந்து உன்னை போல் 1000 மகிழாசுரர் உருவாக வளர்த்து ஒரு அமை கிடையாதா? நான் கேட்ட டோட்டா வச்ச மாதிரி ரொம்ப டிமில் நின்றுச்சு. ஏமே பால் செத்துவேன். நான் பார்த்தா சாப்பிட்டேன். கோபால் கோபால் சாப்பிடாத. நான் வீட்டுக்கு போகணும். கோயா பால் சாப்பிடு. நான் பால் வரல. ஏன் வரல? 90 வயசு ஆயிடுச்சு. மகமடி ரெடி சொன்னா மயிரை புடுங்க சொன்னார். நாட்டாசை அறிவை வெறுத்து கைலாயம் சென்று சிவனை கோரி கடுமையாக தவம் செய்து சிவனுக்கு நான் கேட்க வேண்டிய வரம் என்ன தெரியுமா? சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம். அது மட்டுமல்ல, எதிரியோடு சமர்த்திய நேரத்தில் எதிரியின் கரத்தில் இருக்க வேண்டிய ஆயுதம் என் உடம்புல பட்டு எனது உடலில் இருந்து ஒரு சுற்று ரத்தம் இந்த பூமியில விட்டால் 1000 மகிழாசுரர் உருவாக வேண்டும். சபாஷ்.
இத்தனை நன்மை செய்தது யாரு? மகிடாசுரா ஒருத்தர் உயிர்த்தா இருந்து உன்னை போய் 1000 மகிடாசுரன் என்றால் உண்மையிலே லட்சம் ரத்தங்கள் இருக்கிறது. அத்தனை ரத்தமும் இந்த பூமியில விழுந்து விட்டார். இந்த உலகமே மகிடாசுர உலகமாக மாறிவிடும். சரி மாட்டான். இத்தனை நன்மை செய்தது யாரு? யார் அவரு? திருலோக செஞ்சாரி. அப்போ ஐயாவுக்கு ஆச்சாரி ஐயாபுரி ஆச்சாரி சித்தாந்தா நாத்தனா ஓர வச்சு பேரலாம் ஓரம். ஓட காரி மூஞ்சி நாயே. திரு என்றால் என்ன? திரு என்றால் 3. சொர்க்கம் மத்திய பாதாளம். இந்த 3 உலகத்தையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுற்றும் ஆட்கள் படித்தவர். அது மட்டுமல்ல, நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தை உங்களுக்கு சொல்லக்கூடியவர். அதை முக்கிய பேசுறீங்களா? என்ன முக்கிய பேசுறா? 3 காலம் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்தது என்ன நடக்க போகிறது அவருக்கு தெரியும். அவருக்கு போடே மரியாதை கூட்டியா. அப்படியே மரியாதையா ஓடே. சாமி வாழ்க 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 வாழ்க. எங்க எஜமா பெரியவங்களை கண்டா தகுந்த மரியாதையோட கூட்டணும் சொல்லுகிறாரு. அப்படியா? அப்படியாகட்டும். சாமி மரியாதையாவா, சாமி மரியாதையாவா, சாமி மரியாதையாவா. ஏய் மொத்த மரியாதை போடா. அட ஒக்கல ஓய் மரியாதை போடா. ஏய் மொத்த வாடா. ஏய் வரமுடியாது போடா. ஏய் மரியாதை போடா. போடா உள்ள போடா. ஏய் போடா. அவருக்கு ஆச்சரியப்படுதான். எனக்கு மூத்திரம் வராதுங்க. நம்ம போற ஊர் ஏன் மூத்திரம் வராது? ஏன் வராது? எங்க போற மூத்திரம் வரல செத்து போடுவேன். சரியா? போற ஊர் பூரா இதே மாதிரி போகத்தை கட்டி விட்டுறாங்க. எந்த ஊர்ல போனாலும் கோய் கட்டி ஆக்கி போடுறாங்க. உடம்பு சூடாகி போகுது. ஏன் போற ஊர்ல ஒரு ஆட்டுக்கறி ஆக்கி போடுறாங்க. வாங்கி குட்டி வந்தான ஊரா. ஏய் அவருக்கு கோபப்படுதான். உன்னை இதே இடத்துல பெட்டை நாயாக போல சமைச்சு விடுவார். சாமி 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 நீ எனக்கு சாபம் கொடுத்தா கூட குடு. ஆனா என்ன மட்டும் பொட்ட நாயா படிக்காத. நீ பொட்ட நாயா படிச்சிட்டுனா இந்த கோவலகிற கடை நாய் பூரா என் பின்னாடி தான் வருவானு விடுறா. தெரியல? இதோ வரங்க. ஏண்டே அவர் யாரு அவர்? பெரிய மகான். ஆமாங்க. நீ யாரு? ஒரு காவல்காரன். ஆமாங்க. ஒரு சின்ன பையன். ஆமா. டேய் அவர் எல்லாம் தெரிந்தவர். ஆமாங்க. பெரியவரை கண்டால் சிறியவன் கை கட்டி வாய் பொத்தி வாய்ப்பத்தி. அடக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆமாங்க. அடக்கம் அமரரில் உயிக்காம். அடங்காத்து அன்றார கீக்கும். எப்படி தெரியும்? ஏன் கேக்குற? எப்படா தெரியும்? நாட்டியம்ல ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. பசங்க சும்மா இருக்குதா? கையில ஒரு பேட் ஒண்ணு எடுத்துக்குது. எடுத்துக்குது, பால் ஒண்ணு எடுத்துக்குது, நேரா கிரவுண்டுக்கு கிரவுண்டுக்கு போறாங்க. போறாங்க. ஆமா. பிளான் என்னக்குறாங்க? பிளான் சண்டை வந்துது. சண்டை வந்துட்டு இவன் அவனை அடிக்குது, அடிக்கான். அவன் இவனை அடிக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுனே. மாத்தி மாத்தி அடிச்சுக்கினு சட்டியை கீச்சுக்கினு கீச்சுக்கினு. கவுத்துல கீச்சுக்கினு பார்த்து அதான் அடக்கம் தமிழில் ஒழிக்கும் அடங்காத்து அன்றாரு கீக்கும். அடா 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 ஒரு கருத்துல குருத்து மணிக்கான். என்ன இந்த குரல் யார் பாடுறாரு? லபரு புள்ள அபரு. போ எப்படி தகுந்த மரியாதையா அடக்கத்தோடு கை கட்டி வாய் பொத்தி தகுந்த மரியாதை குட்டியா. அபரு சிறப்போடு வாழ வேண்டும். எங்க எஜமா கைகட்டி வாய்பத்தி சிரம் தாழ்த்துவ சொல்லுகிறார். ஆகட்டுமே. சாமி கைகட்டு, சாமி கைகட்டுன்னு. ஏய் மத்த கட்டா கையா இந்த கால் வச்சா போதும், இந்த கால் வச்சா போதும். அந்த கால் ஒரு போக குபு 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 குபு. ஆமா அந்த செங்கல் சூட போட்டுக்குது பொகை குபு குபுன்னு வரும். பாய்முறை முறாவையா அச்சா போல்லாக்கே ஒக்கால வேலை குட்டியாக்கே சுத்த முறா முறா சுத்த முறா சுத்த முறாக்கியா. இது மரியாதை. இன்னும் சொன்னீங்க அச்சா போடலாங்க. அச்சா போல்லாக்கே ஒக்கால வேலை குட்டியாக்கே அப்படின்னு என்ன புரியல? இருந்தீங்க இந்தியா ஹிந்தி ஓட்ட அவனுக்கு தமிழே சரியா பேச தெரியாது உணர்வேன். நீ வேற ஹிந்தி பேசுறியா? ஏய் ஆமா இது அவர் யாரு? யாரு அவர் யாரு? அவர் யாரு? நல்ல அவதான் நாதாரு. வடங்க இந்த கம்பெனி உரிமையாளர். ஆமா. யாரு? கம்பெனி முதலாளி. ஆமா. யுவராஜ். உனக்கு என்ன வேணும்? அண்ணா ஒண்ணும் அண்ணன் பெரியப்பா பொழுதானே ஓத்தானு கேட்கறேன், உங்க குழந்தை கேட்கறேன், உங்க அம்மானு கேட்கறேன். ஏய் கூத்தாடிக்கு முறையில கொடுக்குட்டிக்கு தலை நாங்கள் சரியா போய்க்கிறேன். கேட்கலாம் பண்ண வார்த்தை இல்ல. ஒரு 5 நிமிஷம் இல்ல கொட்டவல நேரம் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணா? 2 அடி வாங்கினேன். அதனால கொட்டவல கேட்க முடியல. அதான் கூட்டு போறேன். அதான் சார் வீட்டுக்கு போனா போட்டு அடிக்கிறாரு. துட்டு கொடுக்குறது இல்ல. அதான் துட்டு கொடுத்துல துட்டு கேட்டா கொடுக்குறது இல்ல. கொடுக்கல கேட்டா கொடுக்க மாட்டாரு. அங்க கேட்க முடியல. அதனால இங்க வந்து இங்க போய் வைக்கிறேன். அந்த ஆடா போட அடி கொடுத்துறேன். சரி போட்டா நம்ம கூட்டாரேன். செவசரட்டு போறேன். என்ன பண்ற? நான் சுத்தம் பண்ணிக்கிறா. இது சுத்தம். எச்சி துப்பி
சூத்த போட்டு நவுத்துறாங்க. இவடா சுத்தானே பரதேசியா. சுத்த கேள்வி போடுங்க. சுத்தம் சோறு போடும். பார்த்து மாப்பு தேடும். வாங்க வச்சிரியா. ஆரி மூஞ்சி சரியா போடா. சரியா போடா. ஏய் சரியா போடா சோடா. அமர்த்தால இல்லையா? எப்படி அமர்த்தால சுண்டல் இருப்பா எவ்வளவு நேரம் தேடி வரான் என் பையன் சுண்டல் வாங்கியாப்பான்றான் முன்னையும் தேடி வரான் ஒரு 5 ரூபாய் சுண்டல் 5 ரூபாய் சுண்டல். அதான் விட குஞ்சு மரப்பா குஞ்சு மரப்பா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் இஞ்சி மரமாடா பாவி இஞ்சி மரமாடா. அதான் விட பால் சாப்பிட்டா நாரில போய் வாயில சப்பு பாரு. பால் சப்போட்டா சப்போட்டா இல்ல பால் சப்போட்டா போடு. சரியா போடு. ஏய் மகமணி இருக்கே. கால் பிடிக்கவன ஏமா செய்யுங்க. அவர்ல ஊருக்கு கம்பட்டியா கம்பட்டியாக்கு கால் பிடிச்சு போய்ங்க. நான் என்ன சொன்னேன்? அவருக்கு பிடிக்கா இல்லையோ முதல்ல ஊருக்கு பிடிச்சிருக்கா வீட்டுக்கு போனா ஆயா சும்மா விட மாட்டியா அடங்க மாட்டுற ஆயா சும்மா சீசம் பண்ணிக்கிறியா அதனால முதல்ல உனக்கா வாங்க உள்ள சென்று வாசனை மலர்களை கொண்டு ஓடு.